नमस्ते। राष्ट्रभाषा कहानिயில் हार की जीत பார்க்க போகிறோங்க. हारना தோல்வி, தோல்வியில் வெற்றி. कहानी சாராம்சம், கहानिயினுடைய சாராம்சம். लेखक परिचय. हार की जीत कहानी के लेखक सुदर्शन हैं. हिंदी कहानी साहित्य के विकास में इनका महत्वपूर्ण स्थान है. हार की जीत उनकी पहली कहानी है. हार की जीत கதையோட எழுத்தாளர் யாருன்னு பார்த்தா சுதர்ஷன் அப்படின்றவர். ஹிந்தி கஹானி சாகித்யக்கே, ஹிந்தி கதை இலக்கியத்தில் வளர்ச்சிக்காக இவருடைய மகத்துவமான இடம் இருக்குது. हार की जीतன்ற இந்த கதை இவருடைய முதல் கதை. பாபா பாரதி. साधु बाबा भारती सब कुछ त्याग कर गांव के बाहर एक मंदिर में रहते हैं. बाबा भारती घोड़े से बहुत प्यार करते थे. उनके पास सुल्तान नामक एक सुंदर घोड़ा था. रोज़ शाम को घोड़े पर बैठकर 8-10 मील घूमते थे. उसके जैसे घोड़ा उस देश में नहीं था. बाबा भारती, साधु बाबा भारती सब कुछ त्याग कर, அதாவது சாதும்னா முனிவர். பாபா பாரதி எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு गांव के बाहर கிராமத்துக்கு வெளியே एक मंदिर में ஒரு கோயிலில் ரக்தே ஹேங் வசிக்கிறாரு. பாபா பாரதி குதிரைகளை மிகவும் அன்பு செலுத்துகிறாரு. குதிரை மேலே அவருக்கு ஒரு பிரியம் இருக்குது. உன்கே பாஸ் அவரிடத்துல சுல்தான் நாமக், சுல்தான் அப்படின்ற பெயருள்ள ஒரு அழகான குதிரை இருக்குது. ரோஜ் தினந்தோறும், சாம்கோ மாலையில், கோடைப்பர் குதிரையில், பைட்கர் உட்காந்து, 8-10 மீல் 8 அல்லது 10 மைல் கூம்தே தே. கூம்னானா அப்படியே சுற்றி ரவுண்ட் அடித்து வருது. கூம்னானா ரோமிங், சுற்றுறது. உஸ்கே ஜெய்சே கோடா, அந்த மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு குதிரை உஸ் தேஷ்மே நகிதா, அந்த அங்கே பக்கத்தில் இருக்க ஏரியாவிலே, அந்த நாட்டிலேயே கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. கடக் சிங். கடக் சிங் वहाँ का एक डाकू था. लोग उसका नाम सुनकर डरते थे. वह एक दिन बाबा भारती के पास आया. उसने घोड़ा देखा तो उस पर उसे बड़ा मोह हो गया. किसी ना किसी तरह सुल्तान को हड़पने की दई कर लिया था. वापस आते समय उनसे बाबा जी से ये कहा कि इस घोड़े को आपके पास रहने नहीं दूंगा. கடக் சிங். கடக் சிங் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொள்ளக்காரன், டாக்கு. லோக் உஸ்கா நாம் சுன்கர், அவனுடைய பேரை கேட்டாலே டர்த்தே தே, பயப்படுறாங்க. வஹ் ஏக் தின், அவன் ஒரு நாள் பாபா பாரதிக்கே பாஸ் ஆயா, பாபா பாரதி கிட்ட வரான். உஸ்னே கோடா தேக்கா, அவன் குதிரையை பார்க்குறான். தோ உஸ்பர் உசே படா மோக், அவனுக்கு அது மேலே பெரிய மோகம் ஆயிடுச்சு, அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. அந்த குதிரை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கிசினா கிசி தர, எப்படியாவது சுல்தான்கோ ஹடப்னேக்கி, ஹடப்னேக்கு அபகரிக்க, அவர்கிட்டருந்து அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு தயை கர்லியா தான், முடிவு பண்ணிட்டான். அதை அவர்கிட்டருந்து நம்ம அபகரிச்சுக்கணும் அப்படின்ட்டு. வாபஸ்
जाते समय उसने बाबाजी से அவன் வந்து அந்த பாபாஜிகிட்ட வந்து யக் கஹா கி இதை சொல்கிறான், இஸ் கோடைக்கோ இந்த குதிரையை ஆப்கே பாஸ் ரக்னே நஹி தூங்கா உங்ககிட்ட வசிக்க விட மாட்டேன். பாபா கா ஹல்கா தில் பாபாவுடைய இலகிய மனது, ஹல்கான லேசான. एक दिन हमेशा की तरह बाबा जी शाम के वक्त घोड़े पर सवार होकर जा रहे थे. तब रास्ते में एक अपाहिज ने घोड़े पर चढ़ाकर ले जाने के लिए विनती की. बाबा जी को दया आई. उन्होंने उसे घोड़े पर बिठाया. वह अपाहिज गड़क सिंह था. उसने बाबा जी यह कहकर चलने लगा कि अब यह घोड़ा मेरा हो गया. நல்ல ஒரு மனது. ஏக் தின் ஒரு நாள் வந்து ஹமேஷா கி தரக் எப்பையும் போலவே பாபாஜி வந்து சாம்கே வக்த் சாயந்தர நேரத்தில் கோடை பர் குதிரை மேலே சவார் ஹோக்கர் சவாரி செஞ்சுட்டு ஜா ரகேத்தே போய்கிட்டு இருந்தார். தப்பு அப்பொழுது ராஸ்தேமே வழியில் ஏக் அபாஹிஜ்னே அபாஹிஜ்னா முடியாதவர், ஒரு ஊனமுற்றவர். கோடை பர் சடாக்கர் குதிரை மேலே ஏறிட்டு லே ஜானேக்கே போகிறதுக்கு லே ஜானேக்கிலே வின்திக்கு என்னையும் கொஞ்சம் இந்த குதிரை மேலே ஏற்றிட்டு போங்களேன் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறார், வேண்டுகோள் வைக்கிறார். பாபாஜிக்கோ தயாயி பாபாஜிக்கு ரொம்ப இரக்கமாக போச்சு, ஐயோ பாவமாக இருக்காரே அப்படின்ட்டு. உன்ஹோனே உசே கோடை பர் பிட்டாயா அவர் வந்து குதிரை மேலே அமர வைக்கிறார். வக அபாஹிஜ் அந்த ஊனமுற்றவர் யாருன்னு பார்த்தா கடக் சிங் தான் அவன். உஸ்னே பாபாஜி யக் கக்கர் அவன் வந்து பாபாஜிட்ட இதை சொல்கிறான். கக்கர் சல்நிலை அப்படியே சொல்லிட்டு போகிறான். என்னென்னு, இப்பொழுது யகு கோடா இந்த குதிரை மேரா ஹோகையா என்னுடையதாக ஆகி போச்சு, என்னுடையதே ஆயிடுது. பாபா கா சதுராயி அந்த பாபாஜியினுடைய திறமை புத்திசாலித்தனம். बाबाजी यह देखकर हैरान हुए, फिर तुरंत संभल गए. उन्होंने गड़क सिंह को रोककर कहा कि यह घोड़ा तुम्हारा हो चुका, मैं घोड़ा नहीं मानूंगा, लेकिन इस घटना के बारे में किसी को नहीं कहना. गड़क सिंह ने परेशान होकर कारण पूछा. तब बाबा भारती ने कहा कि यह बात किसी को मालूम हो तो कोई भी गरीब या अपाहिज पर विश्वास और दया नहीं करेंगे. பாபாஜி வந்து இதை கேட்டுட்டு இதை பார்த்துட்டு ஹைரான் ஹுயே திகச்சு போயிடுறாரு. ஃபிர் அப்புறம் துரந்த் சம்பல் கே அப்புறம் சமாளிக்கிறாரு. உன்ஹோனே கடக் சிங் கோ ரோக்கர் கடக் சிங்கை நிப்பாட்டி கஹாக்கி சொல்கிறாரு, எஹ் கோடா துமாரா ஹோ சுக்கா இந்த குதிரை உன்னுடையவே ஆயிடுச்சு. மே கோடா நஹி மானுங்கா நான் இந்த குதிரையை கேட்க மாட்டேன். லேக்கின் ஆனால் இஸ் घटना के बारे में இந்த நிகழ்ச்சியை பற்றி கிசிக்கோ யாருக்கும் நஹி கஹ்னா சொல்லாதீங்க. கடக் சிங் நே பரேஷான் ஹோக்கர் காரன் பூச்சா கடக் சிங் வந்து குழப்பமாகி காரணம் கேட்குறான், ஏன் சொல்லக்கூடாதுன்றீங்க. தபு
பாபா பாரதி நே கஹா, அப்போ பாபா பாரதி சொல்கிறாரு கி யஹ் பாத், இந்த விஷயம் கிசிக்கோ மாலும் ஹோத்தோ, யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா, கோயி பி, யாருமே, கரீப், ஏழைகளுக்கு, யா, அல்லது அபாஹிஜ், ஊனமுற்றவர்களுக்கு, மேலே பர் விஸ்வாஸ், விஸ்வாஸ்னா நம்பிக்கை, அவர் தயா நகி கரைங்க, இரக்கம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவன் ஊனமுற்ற மாதிரி நடித்து தானே இந்த குதிரை மேலே ஏறுறான். அதனால் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா சொன்னீங்கன்னா எந்த ஒரு ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் யாரும் உதவ மாட்டாங்க. அதனால் சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறாரு. கடக் சிங்கா கி ஹார், கடக் சிங்கோட தோல்வி. எக் சுன்கர் கடக் சிங் ஹைரான் ஹோகியே, இதை கேட்டதுமே கடக் சிங் திகச்சு போயிடுறான். वह बाबा भारती के उच्च विचार के सामने एकदम हार गया, அந்த பாபா பாரதியினுடைய உயர்ந்த கருத்து, விசாரணா தாட்டு, கருத்து எண்ணத்துக்கு முன்னாடி ஏக்தம், ஒரு நிமிஷம், ஹார் கயா, தோற்று போகிறான். வகு உசி தின் கோடைக்கோ, அவன் அந்த நாளே குதிரையை अस्तबल में छोड़कर चला गया. सुल्तान को पाकर बाबा भारती बेहद खुश हो गए. அவன் அந்த அன்னைக்கே குதிரையை கொண்டு போய் தொழுவத்தில், குதிரை கொட்டம், மாட்டு தொழுவம்னு சொல்கிறோம்ல, மாடுகளை கட்டுற இடம், அதுமாதிரி குதிரைகளை கட்டுற இடம், குதிரை தொழுவம் இருக்கும் இல்லையா, அந்த குதிரையில் கட்டி வைக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு சலா கயா, போயிட்டான். இந்த சுல்தானை பார்த்தோடனே பெற்றவுடனே பாபா பாரதிக்கு பேகத் குஷ் ஹோயா, அளவுக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சி ஆகிடுறார், அளவற்ற மகிழ்ச்சி ஆகிடுறார். ஓகே, தன்யவாத்.